கார்த்திகை மாசம் வந்தாலே நம்மள் பலருக்கு நினைவுக்கு வர்றது சபரிமலை யாத்திரை தான். மாலை போடுறது, ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது, சாமியே சரணம் ஐயப்பான்னு கோஷம் போடுறது, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா தொடர்ந்து 18 வருஷம் சபரிமலைக்கு போற ஒரு குருசாமி, அதாவது அந்த பயணத்துல ஒரு வழிகாட்டியா மதிக்கப்படுற ஒரு பக்தர் தன்னோட இருமுடி பயணத்துல தோள்ல ஒரு தென்னங்கன்றையும் சுமந்து செல்வார்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு செடிய எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு மலைக்கு கொண்டு போகணும்? இந்த பழக்கம் எப்படி உருவாச்சு? அந்த சின்ன தென்னங்கன்றுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த பெரிய ரகசியம் என்ன? இந்த ஆய்வு உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா இது வெறும் சடங்க பத்தினது மட்டும் இல்ல. இயற்கையை, ஒரு மரத்தை, மனிதனோட ஆன்மீக பயணத்தோட எவ்வளவு அழகா நம்ம முன்னோர்கள் இணைச்சிருக்காங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கரெக்ட். இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த தென்னங்கன்று ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அந்த பயணத்துல அது இப்படி ஒரு தெய்வமாவே பார்க்கப்படுது, கடைசியில அது என்ன ஆகுதுங்கிற முழு கதையும் புரிஞ்சுக்கிறது தான். எனக்கு முதல் கேள்வியே இதுதான். எத்தனையோ புனிதமான மரங்கள் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. ஆலமரம், அரச மரம், வில்வ மரம்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா இந்த நீண்ட பயணத்துக்கு குறிப்பா ஒரு தென்னங்கன்ற தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இதுக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு சிறப்பு? இதுதான் இந்த விஷயத்தோட அடிநாதமே. நம்ம முன்னோர்கள் பார்வையில தென்னைங்கிறது வெறும் மரம் கிடையாது. அவங்க அதை தென்னம்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு சமமா பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த மரம் தன்னோட ஒவ்வொரு பாகத்தையும் மனிதனோட வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கிறது தான். யோசிச்சு பாருங்க. தாகம் எடுத்தா இளநீர், பசிச்சா தேங்காய், பூஜைக்கும் தேங்காய் தான் பிரதானம். ஆமா, அது மட்டும் இல்ல. கொப்பரையில இருந்து எண்ணெய், சிரட்டையில விளக்கு, ஓலையில கூரை. நாரிலிருந்து இருந்து கயிறுன்னு அதோட பயன் போயிட்டே இருக்கும். ஒரு முழுமையான மரம் அது. அதோட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறியீடு அர்த்தத்தையும் நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. உதாரணமா தென்னை நார். அது ரொம்ப வலிமையானது. அது அவ்வளவு சுலபமா அறுக்க முடியாது. அதனால அதை விடாமுயற்சிக்கு அடையாளமா பார்த்தாங்க. ஆனா இத்தனை பயன்கள் இருந்தாலும் இந்த தேர்வுக்கு உண்மையான காரணம் அதோட குருத்து. மத்த மரங்களோட குருத்துக்கும் தென்னையோட குருத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் இந்த முழு சடங்கோட திறவுகோள். ஒரு யாத்திரை, குறிப்பா சபரிமலை யாத்திரைங்கிறது என்ன? பழைய நான் இறந்து ஒரு புதிய ஆன்மீக பிறவி எடுக்கிற அனுபவம் இல்லையா? ஆமா, புத்துணர்ச்சி பெற மாதிரி. அந்த ஒரு மண்டல விரதத்தோட இறுதியில அவங்க ஒரு புது மனுஷனா, புத்துணர்ச்சி பெற்ற ஆன்மாவா திரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மறுபிறப்புக்கு தென்னையின் குருத்தை விட ஒரு சக்தி வாய்ந்த சின்னத்தை நம்ம முன்னோர்கள் யோசிச்சிருக்க முடியாது. ஒரு தென்னை மரத்தை வெட்டினாலும் அந்த குருத்திலிருந்து அது மீண்டும் தழைக்கும். அது மறுபிறவியின் உச்சபட்ச அடையாளம். அதனால இது பயன்பாடு சார்ந்த தேர்வு மட்டும் இல்ல, இது ஒரு தத்துவார்த்தமான தேர்வு. இந்த தென்னங்கன்ற பயணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கடையில வாங்கிட்டு போறது இல்லையா? யாத்திரைக்கான தயாரிப்பு மாதங்களுக்கு முன்பே தொடங்கிடுது. இந்த செடியை வழியில எங்கேயும் வாங்க முடியாது. பயணத்துக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து நல்ல திடமான ஒரு தென்னங்கன்றை வாங்கிட்டு வருவாங்க. வீட்ல இருக்கிற பூஜை அறையில ஐயப்பன் படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தாம்பாள தட்ட வைப்பாங்க. அதுல புனிதமான ஆற்று மணலை பரப்பி அதுக்கு நடுவுல இந்த தென்னங்கன்றை நடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காயில இருக்கிற 3 கண்கள்லயும் மஞ்சள் குங்குமம் வச்சு தினமும் அதுக்கு சுத்தமான தண்ணி தெளிச்சு கற்பூரம் காட்டி ஒரு உயிருள்ள தெய்வத்துக்கு செய்யற எல்லா பூஜைகளையும் செய்வாங்க. அப்படியானா அந்த யாத்திரை சபரிமலையில ஆரம்பிக்கல, இந்த பூஜை அறையிலேயே ஆரம்பிச்சிடுது. அந்த செடி வெறும் செடி இல்ல, அந்த பக்தரோட ஒரு மண்டல விரதத்தோட மொத்த சக்தியையும் அது உள்ள வாங்கிக்குது. அவர் சொல்ற ஒவ்வொரு சரணமும், காட்டுற ஒவ்வொரு தீபாராதனையும் அந்த செடிக்குள்ள போகுது. அது ஒரு சார்ஜ்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே ஆயிடுது. அதனாலதான் அந்த குருசாமி சுமந்து செல்வது வெறும் செடியே அல்ல, தனது ஒரு மண்டல கால பக்தியின், விரதத்தின், நம்பிக்கையின் உயிருள்ள சாட்சியே. அந்த செடி அவருடைய பயணத்தின் ஒரு அங்கமாகவே மாறிவிடுகிறது. பூஜை எல்லாம் முடிஞ்சது. இப்ப பயணத்துக்கு கிளம்பணும். இருமுடி கட்டும்போது என்ன நடக்கும்? இருமுடினா என்னன்னு தெரியாதவங்களுக்காக பயணத்துக்கு தேவையான பூஜை மற்றும் உணவுப் பொருட்களை 2 பாகமா பிரிச்சு கட்டுற அந்த முடிச்சுதான் இருமுடி. அந்த இருமுடி கட்டும்போது இந்த தென்னங்கன்றை என்ன பண்ணுவாங்க? இருமுடி கட்டுற அந்த முக்கியமான நாள் அன்னைக்கு பூஜை அறையில இருக்கிற அந்த தென்னங்கன்றையும் எடுத்து ஐயப்பன் முன்னாடி வைப்பாங்க. இருமுடிக்கு செய்யற எல்லா பூஜைகளும் இந்த தென்னம்பிள்ளைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அதை எப்படி எடுத்துட்டு போறாங்கங்கிறதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. எப்படி எடுத்துட்டு போவாங்க? ஒரு சின்ன துணிப்பையில தேங்காய் இருக்கிற அடிப்பகுதி உள்ள போற மாதிரியும், குருத்து இருக்கிற மேல் பகுதி மட்டும் வெளியே தெரியற மாதிரியும் வைப்பாங்க. அதை அப்படியே தோள்ல மாட்டிக்குவாங்க. கூடவே ஒரு சின்ன பையில விபூதியை எடுத்துக்குவாங்க. அந்த பயணம் முழுக்க அந்த செடி அவர் கூடவே வரும். 18வது வருடம் என்பது சாதாரண பயணம் அல்ல, அது தெய்வீக உச்சம். அந்த உச்சத்தை நோக்கிய பயணத்துல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு இதை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 2 தசாப்த காலமா ஒரு விஷயத்தை விடாம செய்யறதுக்கு எவ்வளவு மன உறுதி வேணும்? தேங்காய மறைச்சு செடிய மட்டும் வெளியில காட்டுறதுக்கு என்ன காரணம்? இது ஒரு அருமையான கேள்வி. இது சும்மா வசதிக்காக செய்யப்படுற விஷயம் கிடையாது. 18 வருஷம் பயணம், 2 தசாப்த காலம், 2 தீர்க்கதரிசனங்கள், 2 மண்டல விரதங்கள், 2 பூஜைகள், 2 யாத்திரை. இந்த பயணம் முழுக்க அந்த செடி அவர் கூடவே வரும். 18வது வருடம் என்பது சாதாரண பயணம் அல்ல, அது தெய்வீக உச்சம். அந்த உச்சத்தை நோக்கிய பயணத்துல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு இதை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 2 தசாப்த காலமா ஒரு விஷயத்தை விடாம செய்யறதுக்கு எவ்வளவு மன உறுதி வேணும்? தேங்காய மறைச்சு செடிய மட்டும் வெளியில காட்டுறதுக்கு என்ன காரணம்? இது ஒரு அருமையான கேள்வி. இது சும்மா
மறைக்கப்பட்ட அந்த தேங்காய் கண்ணுக்கு தெரியாத உள்ளே இருக்கிற ஆன்மாவை குறிக்கலாம். ஆனா வெளியே தெரியிற அந்த செடி அது அந்த ஆன்மாவோட வளர்ச்சியையும் பக்தியோட வெளிப்பாட்டையும் குறிக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற இறை சக்தி பக்திங்கிற ரூபத்துல ஒரு செடியா வளர்ந்து வெளி உலகுக்கு தெரியுது. இது அகத்தில் இருக்கும் இறைவனை புறத்தில் பக்தியாக வெளிப்படுத்தும் ஒரு தத்துவ பயணம். வீட்ல பூஜை பண்ணி இருமுடியில கட்டி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மலையேறி கொண்டு போன அந்த தென்னங்கன்றுக்கு சன்னிதானத்துல என்னதான் நடக்குது? அதோட உண்மையான மகத்துவம் அங்கதான் வெளிப்படுது இல்லையா? இத்தனை நாள் செஞ்ச பூஜைகள், விரதங்கள், கடினமான பயணம் எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற இடம் அதுதான். அந்த காட்சிய கொஞ்சம் விவரிக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் சரணம் சரணம்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமான கூட்டம். அந்த நெரிசல்ல அந்த குருசாமி தன்னோட தோள்ல இருக்கிற தென்னங்கன்றோட நடந்து வர்றார். அவரை யாரும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அந்த செடி அவரோட அடையாள அட்டையா? எக்ஸாக்ட்லி. அந்த சின்ன தென்னங்கன்று ஒரு கலங்கர விளக்க மாதிரி செயல்படுது. அந்த செடியை பார்த்த உடனேயே மத்த பக்தர்கள் புரிஞ்சுக்குவாங்க. 18ஆம் வருஷ குருசாமி வர்றார், வழிவிடுங்கன்னு ஒரு பயபக்தியான குரல் கேட்கும். உடனே கூட்டம் தானா விலகி வழிவிடும். பல பேர் எந்த யோசனையும் இல்லாம உடனே அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க, 18 வருஷ கடினமான விரதம், பக்தி, பயணம் அத்தனைக்கும் அங்கீகாரம் அந்த ஒரு நொழியில அந்த சின்ன செடி மூலமா கிடைக்குது. கேக்கும் போதே மெய்சில் இருக்குது. ஒரு மனிதனோட 18 வருஷ அர்ப்பணிப்ப ஒரு சமூகம் எவ்வளவு மரியாதையோட அங்கீகரிக்குது. அந்த குருசாமிக்கு அது எவ்வளவு பெரிய உணர்ச்சிகரமான தருணமா இருக்கும். இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, இது ஒரு சமூக அங்கீகாரம். பக்திங்கிறது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இது மாதிரியான மரபுகள் அது ஒரு சமூக நிகழ்வா மாத்துது. ஒரு தனிநபரின் விடாமுயற்சியையும் பக்தியையும் அந்த சமூகம் கொண்டாடுற தருணம் அது. அந்த தென்னங்கன்று வெறும் செடியா இல்லாம 18 ஆண்டுகால அர்ப்பணிப்பின் சின்னமா உயர்ந்து நிக்குது. சரி, தரிசனம் எல்லாம் முடிஞ்சது. அந்த தென்னங்கன்றை என்ன பண்ணுவாங்க? பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்களா? அங்கதான் இந்த பயணத்தோட பூர்த்தி இருக்கு. தரிசனம் முடிஞ்சதும் அந்த குருசுவாமி அந்த தென்னங்கன்றை எடுத்துட்டு சுவாமி சன்னிதானத்துக்கு பின்னாடி இருக்கிற பஸ்மகுளம் பக்கத்துல போவார். பஸ்மகுளம்னா விபூதியால் நிரப்பப்பட்ட ஒரு புனித குளம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல அந்த குருசுவாமி ஒரு சின்ன குழி தோண்டி இத்தனை நாள் தன்னோட உய்யா நினைச்சு சுமந்துட்டு வந்த அந்த தென்னங்கன்ற அங்கே நட்டு வைப்பார். அதோட அவரோட 18 ஆண்டுகால பயணம் ஒரு நிறைவுக்கு வருது. அப்போ அவர் எடுத்து சென்றது ஒரு செடி, ஆனால் அவர் அங்கே விட்டுச் செல்வது ஒரு பாரம்பரியத்தின் தொடர்ச்சி, ஒரு உயிருள்ள நம்பிக்கை. இதுல உள்ள ஆழமான செய்தி என்னன்னா, அந்த பக்தர் சபரிமலையிலிருந்து தரிசனம் முடிச்சு திரும்புகிறார். ஆனா அவருடைய பக்தியின் ஒரு பகுதிய ஒரு உயிருள்ள சின்னமாக அங்கேயே விட்டுச் செல்கிறார். அது ஒரு முழுமையான பயணம். அவரிடமிருந்து புறப்பட்ட பக்தி மீண்டும் அந்த இறைவனுக்கே ஒரு மரத்தின் வடிவில் சமர்ப்பிக்கப்படுது. இது ஒரு சுழற்சி மாதிரி இருக்கு. அந்த மரம் அங்கே வளர்ந்து பெருசாகி ஆணி வரப்போற பக்தர்களுக்கு நிழல் கொடுக்கும், தேங்காய் தரும். அதுதான் இதோட உச்சபட்சமான அழகு. ஒரு தனிநபரின் பக்தி சமூகத்திற்கு பயனளிக்கும் ஒரு செயலாக மாறுவதை குறிக்கிறது. ஆமா, அவருடைய ஆன்மீக பயணம் மற்றவர்களுக்கு பயன்படும் ஒரு பௌதீக பொருளாக மாறுகிறது. தனிமனித பக்தி சமூக சேவையாக மலர்கிறது. இது ஒரு மிக அழகான சுழற்சி.